ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரட் ரைஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கேரட் ரைஸ் வந்து எல்லாருமே நார்மலாக கிண்டியிருப்பீங்க. தேங்காய் எண்ணெயெலாம் கிண்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா அந்த கேரட் சாதத்துக்கு இந்த தேங்காயோட ஃப்ளேவர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த கேரட் சாதத்துக்கு அந்த தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு தடவை நீங்கள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கேரட் ரைஸ் வந்து நீங்கள் மல்லாட்ட எண்ணெயில் ரீஃபண்ட் ஆயிலே செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதை விட இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயோட ஃப்ளேவருன்றதால சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி, பச்சை மிளகா, வெங்காயம். கேரட் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைல்ல, வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டி பீஸஸாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த கேரட் சாதம் பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே வீட்டில் வந்து கேரட் சாதம் போட்டேன்னா எல்லாருக்குமே நான் கொஞ்சம் டாடா ஏசியில் வந்து சீப்பாக விற்கும்போது மட்டும் தான் கேரட் வந்து அதிகமாக வாங்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் 2 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்ருக்கேன். நான் அதனால் வாங்கிட்டு வந்து சரி எல்லாேருக்கும் கேரட் சாதம் கிண்டணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் கேரட் சாதம் போட்டேன். அதனால தான் இவ்வளோ கேரட் இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சமாக பிசு பிசுன்னு ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா கேரட் வந்து நம்ம ஆல்ரெடி சீவிட்டோம், சீக்கிரமாக வெந்துடும்ன்றதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நான் சாதம் கிண்டுறதால கொஞ்சம் உப்பு வந்து எக்ஸஸாகவே போடுறேன். ஏன்னா சாதத்துக்கும் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டுடுச்சா, கேரட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கிண்டினதுக்கப்புறம் பார்த்துங்க சூப்பராக இருக்கும். கேரட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கே லுக்காக இருக்கும். கொஞ்சம் சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு கிண்டி பாருங்கள், பொல பொலன்னு இருக்கும். கேரட் சாதம் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.